அதெல்லாம் இருக்கட்டும், வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு எதுக்காக போனீங்க? என் பொண்ணு கல்யாண விஷயமா நாடி ஜோசியம் பார்க்க போயிருந்தோம். சரி, யாரெல்லாம் போனீங்க? என் மூத்த மகன் சங்கவை தவிர நாங்க எல்லாருமே போயிருந்தோம். அப்போ நான் சந்தேகப்பட்டது சரிதான். கான்ஸ்டபிள் மேடம், அத போய் எடுத்துட்டு வாங்க. எஸ் மேடம். மேடம், யாரோட செருப்பு இது? இது என்னோட செருப்பு தான். ஆனா இந்த செருப்பு தொலைஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு. இது எங்க கிடைச்சது? இது செத்து போன உங்க முதலாளியோட பெட்ரூம்ல கிடைச்சது. என்ன ஷாக்கா இருக்கா? மனுஷங்க போய் சொல்லலாம், மிருகங்க போய் சொல்லாது. இந்த வீட்டையே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த செருப்பை யார் போடுவாங்கன்னு கண்டுபிடிக்கிறதா கஷ்டம்? மேடம், சத்தியமா சொல்றேன், இந்த செருப்பு தொலைஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு. இது எப்படி முதலாளி வீட்டு பெட்ரூம்க்கு வந்ததுன்னு எனக்கு நிஜமா தெரியாது. ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா எப்படி வந்துச்சுன்னு தானா தெரியும்ல. யாரு? ஏதோ புது நம்பர். ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பேசு. ஏய், ஹலோ சார், வணக்கம். என் பேரு மீனாட்சி சுந்தரம். நான் சென்னையில இருந்து பேசுறேன். உங்க பொண்ணு போட்டோவை ஒரு திருமண தகவல் மையத்துல பார்த்தோம். எங்களுக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சு போச்சு. எங்க பையனுக்கு உங்க பொண்ணை பேசி முடிக்க ஆசைப்படுறோம். அது விஷயமா தான் இப்ப உங்களுக்கு போன் பண்ணோம். நாங்க கிளம்பி வரோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள ரொம்ப நல்ல செய்தி வரும். நான் இப்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கேன், அப்புறமா பேசுறேன். உலகாரி கல்யாணம் வேறையா? அக்கா, அபியாக்கா. ஏமா நில்லுமா, உள்ள போமா. ஏன் சார்? ஏய், யாரு நீ? உன் பேர் என்ன? பக்கத்து வீட்ல இருக்கேன். என் பேர் மல்லிகா. எதுக்கு இங்க வந்த? சங்கவி வீட்டுக்கு வந்துட்டாளான்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். ஏன் சங்கவி எங்க போனா? நேத்து சாயங்காலத்துல இருந்து சங்கவி வீட்டுக்கே வரல. அதான் வந்துட்டாளான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். சரி, சங்கவி வீட்டுக்கு வரலன்னு உனக்கு எப்படி தெரியும்? நேத்து என்கிட்ட தான் சாயந்தரம் வீட்டை பூட்டிட்டு சாவியை கொடுத்துச்சு. இன்னைக்கு காலையில வரைக்கும் சாவியை வாங்கவே வரல. அதை வச்சுதான் எனக்கு தெரியும். சரி, நீ போ. சரிங்க மேடம். தேவைப்பட்ட விசாரணை கூப்பிடுவோம். வரணும், புரியுதா? சரிங்க மேடம். போ. அப்போ நேத்து நைட் நீ வீட்டுக்கு வரல? ஆமா, நேத்து நைட் நீ வீட்டுக்கு வராம எங்க போன? ஐயோ மேடம், என் பொண்ணுக்கு ஒண்ணும் தெரியாது. இறந்து போன என் முதலாளி தன்னுடைய பொண்ணாதான் சங்கவை வளர்த்தாரு. அப்படி இருக்கும்போது இவ போய் எப்படி மேடம் அவரை கொலை பண்ண முடியும்? ஏய், சும்மா நடிக்காத. நான் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போற மாதிரி போறேன், நீ அவரை கொலை பண்ற மாதிரி பண்ணிடு. அப்பதான் யார் மேலயும் சந்தேகம் வராதுன்னு பக்காவா பிளான் பண்ணி இந்த கொலையை நீங்க பண்ணிருக்கீங்க, அப்படிதானே? என்ன அப்பன பொண்ணு சேர்ந்து பண்றதெல்லாம் பண்ணிட்டு நாடகம் பண்றா? என்ன? ஏய், மரியாதை உண்மையா சொல்லு. எதுக்கு நீ கொலை பண்ண? சொல்லு, எதுக்கு கொலை பண்ண? நீ இப்படி எல்லாம் கேட்ட உண்மையா சொல்ல மாட்டேன். ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்க. நானும் ஸ்டேஷனுக்கு சின்ன பொண்ணு அவளுக்கு தெரியாது மேடம். ஐயோ மேடம், என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல மேடம். அவளை விட்டுடுமா. எங்க முதலாளி என் பொண்ணை அவங்க பொண்ணு மாதிரி வளர்த்தாங்கம்மா.
அவரை போய் என் பொண்ணு எப்படிமா கொலை பண்ணுவா? அம்மா காலைல மேடம் அவளை விட்டுடுமா மேடம். எங்க அக்கா அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது மேடம். இங்க இருக்க யார வேணாலும் கேட்டு பாருங்க மேடம். விட்டுருங்க மேடம் ப்ளீஸ். தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க மேடம். என் பொண்ணு அப்படிப்பட்டவ இல்ல மேடம். மேடம் உங்க கெஞ்சி கேக்குறேன் மேடம், விட்டுருங்க மேடம். மேடம் மேடம், எந்த ஆதாரம் இல்லாம என் பொண்ணை இப்படி பாடுபடுத்துறீங்களே, உங்களுக்கு எது நியாயமா இருக்க மேடம்? ஆதாரமா? ஆதாரத்தை பத்தி நீ பேசுறியா? நேத்து நைட் உன் பொண்ணு வீட்டுக்கு வரல. செங்கோட வீட்டுல உன் பொண்ணோட செருப்பு இருந்துச்சு. அந்த செருப்பை மோப்பம் பிடிச்சு போலீஸ் நாய் உன் வீட்டை காட்டி கொடுத்துருச்சு. இதுக்கு மேல ஆதாரம் வேணுமா? மேடம், என் பொண்ணுதான் எப்போ செருப்பு தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னாலே மேடம். ஏய், மேடம், அந்த பொண்ணு அப்பாவி மேடம். அது போய் கொலை பண்ணிருக்குன்னு சொல்றீங்களே, இது நியாயமா மேடம்? கேளுங்க, நீங்களே கேளுங்க. நீங்களே கேளுங்க மேடம். அந்த பொண்ணுக்கு சங்கவின் பேர் வச்சது அந்த முதலாளி தான் மேடம். கண்டிப்பா அந்த பொண்ணு கொலை பண்ணிருக்காரு மேடம். ரொம்ப நல்ல பொண்ணு மேடம். அந்த பொண்ணு தங்கமான பொண்ணு மேடம். அது அப்படிலாம் பண்ணாது மேடம். பாருங்க மேடம், பாருங்க மேடம், ஊரே சொல்லுது. வேண்டாம் மேடம், போக கூடாது மேடம். மேடம். சரியில்லை மேடம். ஊர்க்காரங்களா ஒண்ணா சேர்ந்துட்டாங்க. இப்போ நம்ம எதுவும் ஆக்ஷன் எடுக்க முடியாது. அப்புறம் பேசிக்கலாம் மேடம். அதாவது இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரிப்போர்ட் வந்துரும். அதுக்கப்புறம் பேசிக்கலாம். கிளம்புங்க. நடப்பவை எல்லாம் நல்லது நடக்க விழிப்புடன் நீயும் இருந்து பார்த்துக் கொள்வாயாக. ஏங்க, நீங்களே இப்படி மனசு ஒடிஞ்சு போய் உட்கார்ந்திருந்தா பிள்ளைங்களுக்கெல்லாம் யார் ஆறுதல் சொல்றது? எந்திரிச்சு மத்த வேலையை பாருங்க. அம்பிகா, வேற எதுக்காவது என்ன போலீஸ் விசாரிச்சாலும் இல்ல என்ன புடிச்சு ஜெயில போட்டாலும் நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். ஆனா என் முதலாளிய நானும் என் பொண்ணும் சேர்ந்து கொலை பண்ணிட்டோன்னு சொல்றாங்க பாரு, அதை தாமா என்னால ஜீர்ணிக்க முடியல. வெறும் கையோட இந்த ஊருக்கு வந்த என்னை எஸ்டேட் மேனேஜர் ஆக்கி கல்யாணம் பண்ணி வச்சு வீடு வாசல் வாங்கி கொடுத்து என்ன ஒரு ஆளாக்கி பார்த்தவர். எனக்கு உங்க சொத்து வேணும்னு சும்மா கேட்டிருந்தா கூட அவர் எல்லாத்தையும் எழுதி வச்சிருப்பார். நான் எதுக்காக சொத்துக்கு ஆசைப்பட்டு கொலை பண்ணணும்? இதுல என்ன மட்டும் போலீஸ் சந்தேகப்பட்டிருந்தா பரவாயில்ல.
நம்ம பொண்ணு சங்கவி மேலேயும் போலீஸ் சந்தேகப்படுது. அதை நினைச்சாதான் மனசு கேட்க மாட்டேங்குது. எல்லாம் நம்மளுடைய நேரங்க. நாம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லை, நல்லது மட்டும் தான் பண்றோம். ஆனா நமக்கு மட்டும் ஏன் ஆண்டவன் இந்த மாதிரி சோதனை கொடுக்கறான்னு தெரியலையே. சில சமயம் ஆண்டவன் நல்லது பண்றானா இல்ல கெட்டது பண்றானான்னு புரிய மாட்டேங்குது. போலீஸ் விசாரிச்சிட்டு இருக்கும்போது திருமண மையத்திலிருந்து உங்க பொண்ணு போட்டோவையும் ஜாதகத்தையும் பார்த்தேன். எப்போ பொண்ணு பார்க்க வரலான்னு ஒருத்தர் கேட்கிறாரு. இதை எங்க போய் சொல்றது? வைத்தீஸ்வரன் கோயில்ல வீட்டுக்கு போனோடனே நல்ல செய்தி வரும்னு சொன்னாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா பொண்ணு பார்க்க வர்றோம், நல்ல செய்தியும் வருது. முதலாளியே கொலை பண்ணிட்டோன்னு கெட்ட செய்தியும் வருது. அப்பா, நமக்கு நல்லது நடக்க போகுதுன்னு எடுத்துக்கோங்கப்பா. வைத்தீஸ்வரன் கோயில்ல சொன்ன மாதிரி அக்காவுக்கு நல்ல சம்மதம் வரத்தான் போகுது. கெட்ட விஷயம் நடக்கும்போது அதை நம்ம கண்டுக்க தேவையில்லப்பா, அது தானாவே விலகி போயிடும். ஆனா நல்ல விஷயம் வரும்போது அதை நம்ம விடக்கூடாதுப்பா, நாம தான் அதை தேடி போகணும். தயவு செஞ்சு யார் ஃபோன் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அக்காவை பொண்ணு பார்க்க வர சொல்லுங்கப்பா. காமினி, நீ என்ன பேசுற? இப்ப எந்த மாதிரி சூழ்நிலை இருக்குன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எப்படிதான் மனசு வரும்? பெத்த பிள்ளை மாதிரி என்ன வளர்த்தாரு, இன்னைக்கு அவரு உயிரோட இல்ல. கடைசி தடவையா அவரோட முகத்தை கூட என்னால பார்க்க முடியல. இந்த மாதிரி சூழ்நிலையில நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ ஆசைப்படுறியா? இல்லம்மா, காமினி சொல்றதுல ஒண்ணு தப்பு இல்ல. ஒரு வீட்ல ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா உடனே ஒரு நல்லது பண்ணி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நம்ம எல்லாரையும் விட முதலாளிதான் ரொம்ப ஆசைப்பட்டாரு. இப்ப அவர் உயிரோட இருந்திருந்தா கூட உன்னை கல்யாணம் பண்ணுன்னு தான் சொல்லுவாரு. இப்போ உனக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா செத்து போன முதலாளியோட ஆத்மா நிச்சயமா சாந்தி அடையும். அப்பா, நீங்க ஃபோன் பண்ணி பொண்ணு பார்க்க வர சொல்லுங்கப்பா. என்னப்பா அமைதியா இருக்கீங்க? ஃபோன் பண்ணுங்க, எல்லாமே நல்லதுக்கு தான்ப்பா. அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, ஃபோன் பண்ணுங்கப்பா. என்னங்க, வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போக சொன்னதே நம்ம முதலாளியும் முதலாளி அம்மாவும் தான். இன்னைக்கு அவங்க 2 பேரும் உயிரோடு இல்ல. ஆனா அவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பா நம்ம பொண்ணுக்கு கிடைக்குங்க. வைத்தீஸ்வரன் கோயில்ல சொன்ன மாதிரி வரப்போற சம்பந்தம் தான் நம்ம பொண்ணுக்கு அமைய போகுது. நல்ல விஷயத்த தள்ளி போட வேணாங்க. நீங்க ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. அதுக்கு இல்ல அம்பிகா, இப்ப போலீஸ் விசாரணை அது இது நடந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்துல பொண்ணு பார்க்க வர சொல்லணுமா? அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். மனசார நம்ம எந்த தப்பும் பண்ணலங்க. அந்த ஆண்டவனும் முதலாளியும் நம்ம கூடவே இருப்பாங்க. இது வெறும் விசாரணை தாங்க, நமக்கு எந்த கெடுதலும் வராது. நீங்க தைரியமா ஃபோன் பண்ணுங்க. ஆமாப்பா, நீங்க ஃபோன் பண்ணுங்கப்பா. ம். ஹலோ, வணக்கங்க. நான் செல்வேந்திரன் பேசுறேன். சொல்லுங்க. இல்ல, நீங்க ஃபோன் பண்ணி இருந்தீங்க. ஆமாங்க, உங்க பொண்ணோட போட்டோவை ஒரு திருமண தகவல் மையத்துல பார்த்தோம். உங்க பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அது விஷயமா உங்ககிட்ட போன்ல நிறைய பேச வேண்டி இருந்தது. அதுக்காக தான் அப்ப ஃபோன் பண்ணேன். நீங்க பிஸியா இருந்தீங்க போல இருக்கு. கட் பண்ணிட்டு அப்புறம் கூப்பிடுறேன்னு சொன்னீங்க. இப்ப எப்படி ஃப்ரீ ஆயிட்டீங்களா சார்? அது ஒண்ணும் இல்ல, நான் ஒரு எஸ்டேட்ல மேனேஜரா வேலை பார்க்கறேன். எங்க எஸ்டேட் முதலாளிய யாரோ கொலை பண்ணிட்டாங்க.
அது விஷயமா போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அதாங்க பேச முடியல. ஓஹோ, அப்படிங்களா? சரிங்க, அதை விடுங்க. நாங்க எப்ப பொண்ணு பார்க்க வரலாம்னு சொல்லுங்க. இல்ல, போலீஸ் விசாரணை அது இதுன்னு போயிட்டு இருக்கு. அதான் என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. ஏங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனைங்களா? போலீஸ்னா விசாரணை பண்ண தான் செய்வாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அப்புறம் நீங்க எங்க பையனை பத்தி எதுவுமே கேட்கவே இல்லையே. அவன் கூட ஒரு போலீஸ் ஆபீசர் தான். 2-3 நாள்ல உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரோம். உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லுங்க. சரிங்க. என்னங்க, என்ன சொன்னாங்க? 2-3 நாள்ல பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னாங்க. கடவுளே, டேய் போடா. ஏய் அகிலா சொன்னா கேடா டேய். வேணாடா டேய் அகிலா. சொன்னா கேளுப்பா. சீரியஸா சொல்றேன் வேணாடா டேய். டேய் நான் வர மாட்டேன்டா டேய். இப்ப போலீஸ் கைரேகை எடுத்துருக்கு. அந்த கைரேகை நம்ம கைரேகை இருக்குடா. ஏய் வேணாடா சொன்னா கேடா பிரச்சனை இருக்குடா டேய். அகிலா வேணாடா டேய் விடுடா டேய். நாயில வர மோப்பம் முடிச்சிருக்கடா. டேய் மாப்ள, என்ன இல்ல சாதாரண ஆயி பார்த்தாலே தொர்த்துடா. டேய் மோப்பம் முடிச்சு என்ன கண்டுபிடிச்சிட்டா பெரிய பிரச்சனையா இருக்குடா. டேய் சொன்னா கேடா டேய். ஒண்ணு ஆகாதுடா. அகிலா போலீஸ் ஸ்டேஷன் வேணாடா டேய். டேய் சொன்னா கேடா டேய் வேணாடா டேய் விடுடா டேய். ஆடானா. ஏய் இருடா கதவை கூட்டிட்டு வரேன். யாரா அவன்? சீக்கிரம் போல இருக்கு. கூட்டல. இந்த வண்டி நீயே ஓட்டு. எதுக்கு? நான் உட்காரும்போது அப்படியே ஓடிடலாம்னு பாக்குறியா? ஓட்ற. ரொம்ப வரமா தான்டா இருக்கீங்க நீங்க எல்லாம். ஓடா. மாப்ள, எதுக்கு மாப்ள பயந்துட்டு இருக்க? நம்ம போலீஸ் ஸ்டேஷனே வந்துட்டோம்ல. நேரா விசாரி வெளியில நிக்கிறாரு. அவர்கிட்ட விசாரிச்சிருவோம். டேய் அவர்கிட்ட போய் என்னடா விசாரிக்கிறது? எதுவும் காமெடி பண்ணிட்டு இருக்கறியா? மாப்ள, காமெடி எல்லாம் இல்ல, சீரியஸா தான் சொல்றேன். வா. சொன்னதை கேட்டு நடக்கணும். சரிங்க. என்ன? சரிங்க. ஒழுங்கா இனிமே உன் வேலையை மட்டும் பாரு. சரிங்க. அப்பப்போ வந்து ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டு போ. என்ன? கிளம்பு. சரிங்க. போ. என்னண்ணே, நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்னப்பா, நல்லா இருக்கேன். அம்மா, ஏன்டா திடீர்னு நலமெல்லாம் விசாரிக்கிறீங்க? ஊருக்குள்ள என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குதுனே. இன்னைக்கு உயிரோட இருக்கிறவன் நாளைக்கு இருப்பானா இல்லையாங்கிறதே தெரியல. அதான் பாக்குறவங்க எல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு இருக்கிறோம். ஏண்டா, இன்னைக்கு நான் தான் உங்களுக்கு கிடைச்சனா? டேய் சும்மா அண்ணே, கோச்சுக்காதீங்கண்ணே. நிலைமை அப்படி இருக்கு. பாவம் நம்ம முதலாளி ஊருக்கும் ஊர் மக்களுக்கும் எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு. இந்த ஊர்லயே அவரை ஒருத்தர் தான் முதலாளின்னு எல்லாரும் வாய் நிறைய கூப்பிடுறாங்க. அப்படிப்பட்ட நல்ல மனுஷன் இன்னைக்கு உயிரோட இல்ல. இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஊர்ல ஒரு பையன் நிம்மதியா வாழ முடியாது. தயவு செஞ்சு எப்படியாவது அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிருங்கண்ணே. டேய் மாப்ள, சீரியஸாவா பேசுற? இங்க பாரு, நான் காமெடிக்கு கூட காமெடியாவே பேச மாட்டேன். சீரியஸா தான் பேசுறேன். அட சும்மா நிறுத்துங்கப்பா. கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஐயோ, ஏன்பா கொலைகாரனை கண்டுபிடிச்சான்னு சொன்னது நல்ல விஷயம் தானப்பா? அப்புறம் எதுக்கு ஐயோன்னு சொல்ற? அண்ணா, அவன் அந்த அர்த்தத்துல சொல்லன. ஐயோ சூப்பர்னு சொல்லுவோம்ல, அந்த அர்த்தத்துல சொன்னானே. அதை விடுங்கண்ணே. ஆமா, யாருண்ணே கொலைகாரன்? இப்பதான் சென்னையில இருந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துச்சு. இன்ஸ்பெக்டர் அம்மா அதுதான் பாத்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கொலைகாரன் யாருன்னு தெரிஞ்சிடும். ஐயோ டேய், இப்ப எதுக்கு ஐயோன்னு கத்துற? அது வேற ஒண்ணு இல்லண்ணே. ஐயோ, அந்த கொலைகாரன எங்களுக்கு தெரியுமேன்னு சொல்றேன். இல்லடா? ஆமா. என்னப்பா புது கதையா சொல்றீங்க? அண்ணா, புது கதையெல்லாம் இல்ல, பழைய கதை தான். பயந்துகிட்டு சொல்லல, இப்ப சொல்றேன். கேக்குறீங்களா? யோ, நான் கேட்டு என்னையா பண்ண போறேன்? உள்ள இன்ஸ்பெக்டர் அம்மா இருக்காங்க, அவங்க கிட்ட போய் சொல்லு. அவங்க தான் ஆக்ஷன் எடுப்பாங்க. அண்ணா, இன்ஸ்பெக்டர் ஆக்ஷன் எடுத்தாலும் சரி, எடுக்கலைனாலும் சரி, நான் சொல்ல வந்த கதைய சொல்லுவேன். ஐயோ டேய்